ஹாய், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்எம்டி சங்கம் வாட்ச். ஸோ அது வெரி ரேர் வாட்சுங்க, சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் போயிடுது. நானும் நோட் பண்ணேன். பட் நான் ஏதாச்சும் பெங்களூர் போகிறப்போ சரி ஹெச்எம்டி ஷோரூம் இருக்குது, ஜஸ்ட் விசிட் பண்ணலாம். நான் ஹெச்எம்டி பற்றி நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவோட வாட்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆல்ரெடி ஜெனட்டா ஒன்று வச்சுருக்கேன். பட் ஐ திங்க் அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் டயல் நினைக்கிறேன். நான் ரீபெயிண்டட் மாதிரி இருந்துச்சு. மிஷின் பட் ஒரிஜினல் நான் அதை அத்தன்டிகேட் பண்ணேன். எனக்கு வந்து பியூர் ஹெச்எம்டி வாட்ச் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு யூஸ்டு தான் கிடைக்கும், இல்லை பழசு தான் கிடைக்கும், யார்கிட்ட வாங்கினா தான் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது நான் வந்து சர்ச் ஸ்ட்ரீட்டில் போகும்போது இங்கே ஒரு ஹெச்எம்டி ஷோரூம் இருக்குது அப்படின்னா சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூரோட கேட்டேன். எல்லாமே இன்னும் வந்து ஜலஹல்லியே ஒரு ஏரியா சொன்னாங்க பெங்களூரில், இன்னும் ஸ்டில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் பீஸ் சொன்னாங்க. எனக்கு இந்த விண்டேஜில் ஸ்கொயர் டைப் வாட்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வாங்கின Seiko 5 ஏதாவது பழைய வாட்சில் இருந்தால் வாங்கி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஜஸ்ட்டு ஏதாவது ஹெச்எம்டியில் போய் ஏதாவது ஒரு வாட்ச் நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு வாட்ச் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தாலே ஜஸ்ட்டு விசிட் பண்ணனே பார்த்தோன்னா எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிச்சிட்டு, அதான் ஹெச்எம்டி சங்கம். ஆனால் அது கேட்டுருந்தா நம்ம இது ரொம்ப எல்லோரும் இங்கே வந்தோடனே கேட்குறதா ஹெச்எம்டி சங்கம்னு கேட்பாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஹெச்எம்டி வெப்சைட்டில் பார்ப்பீங்க எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆனால் அதே எல்லாமே வந்து உங்களை நான் சொல்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஆனால் அந்த ஹெச்எம்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. எங்கே இருக்குன்னா கரெக்டாக பெங்களூரில் எம்ஜி ரோடில் சர்ச் ஸ்ட்ரீட் தெரியும், முக்காசி பேர் தெரிஞ்சிருக்கும். எம்ஜி ரோடில் சர்ச் ஸ்ட்ரீட் இருக்கும். சர்ச் ஸ்ட்ரீட்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா மெட்ரோவோட என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் சம்திங் எக்ஸிட் நினைக்கிறேன். நீங்கள் சர்ச் ஸ்ட்ரீட் உள்ளே போனீங்கன்னா சென்டரில் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும், ஓகேவா? அந்த நல்லா ஹைட்டாக அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பில்டிங் தான். பட் அது ஷாப்பிங் வெளியில் பார்த்தா கொஞ்சம் பிரம்மாண்டமாக எதுவுமே தெரியாது. ஒரு ஹைட்டாக பில்டிங் பக்கத்துலேயே இருக்கும். பார்த்தாலே பெரிய ஹைட்டான பில்டிங்காக இருக்கும். அது வந்து ஒரு பழைய பில்டிங் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போனதுக்கு அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஹெச்எம்டி ஷோரூம், அஃபிஷியல் ஷோரூம். நீங்கள் என்ன ஆன்லைனில் பார்த்துட்டு இல்லைன்னா விட்டுறாதீங்க, நேராக அங்கே போங்க. அங்கே போய்ட்டு அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆன்லைனில் பார்த்து எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அங்கே 10 வாட்ச் 15 வாட்ச்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி சங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருந்துச்சு. இந்த மாடலில் பர்டிகுலராக இந்த கிராஃப்ட் டைல் பார்த்துட்டு இருந்தேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருந்துச்சு. ஆனால் நான் இதே நேராக போய் ஷோரூமில் 10 வாட்ச் இதேமாரி வாட்ச் 10 வாட்ச் ஒயிட்டில் மட்டுமே 4 கலரு, க்ரேயில் ஒரு 2 கலர் அப்படின்னு எல்லா கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஹெச்எம்டி மேலே உங்களுக்கு இது நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துருக்கீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் நேராக ஷோரூமில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் போய் விசிட் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்ன லொக்கேஷனில் போய் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ் த வாட்ச். ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து அப்படியே கொடுத்தாங்க. இதாவது ஆஃப்டர் பில் பண்ண இதுதான் எனக்கு கொடுத்த பவுச்சு. ஆக்சுவலாக நான் கடையிலே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் அவங்க எப்படி பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி. இதில் எந்த மார்க்கும் கிடையாது, ஜஸ்ட்டு ஒயிட் பேப்பர் தான். ஹெச்எம்டி சங்கம். ஓகே, வாட்ச் பார்த்துடலாம். ஸோ வாட்ச் ஓகே, இதோட நான் டீட்டெயில்டு விஷ் ஷாட் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், என் சேனலில் இருக்கும். ஆடட் டீட்டெயில் ஹெச்எம்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, வேறு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிலிக்கான் இது உள்ளக்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவலாக வாரண்டி கார்டு. ஓகே, மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு. இதில் அவங்க ஹேண்ட்லேயே ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து உங்களோட வாட்ச் சீரியல் நம்பரு, இது வந்து பில்லோட சீரியல் நம்பரு, நான் டேட் ஆஃப் பர்ச்சேஸு, அப்புறம் அவங்க ஒரு செல்லரு. நீங்கள் வாட்ச் வாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஏன்னா நீங்கள் ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்காது. பட் அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பில் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசான ஆள், அப்படியே ஜஸ்ட்டு மெதுவாக தான் ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோவாக, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் வாங்குற மாதிரி இருக்கும்.
ஸோ போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வாட்ச் உங்களுக்கு என்ன மாடல் இருக்கோ பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் என்ன மாடல் அவைலபிளாக இல்லை, சப்போஸ் இல்லை அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கேளுங்க, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஓகே, பில்லு நான் காட்டுறேன். நான் போகிறப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 25 to 15% ஆஃபரு, ஆட்டோமேட்டிக்கலாக 10% ஆஃபரு. ஆனால் இந்த சங்கமுக்கு மட்டும் ஆஃபர் கிடையாது அப்படின்ட்டாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஸோ நான் ஃபோன்பேயில் பண்ணேன், ஃபோன்பே ஷாப் பண்ணது, பில் நம்பர் சீரியல் நம்பரு 227. ஏன்னா 25% ஆஃபர்னாங்க. ஏன்னா இந்த மாடலுக்கு மட்டும் கிடையாது. இன்னொரு மாடல் எலிகன்ஸ் ஒன்று வாங்கினேன். இதுதான் பில், இப்படி தான் இருக்கும். நம்ம வாட்ச் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இது தொங்காது, பெண்ட் ஆகிட்டு ஃபுல்லாக அதில் ஃப்ளாட்டாக தொங்காது. நான் கேட்டேன் ஆக்சுவலாக இது வந்து டிஃபெக்டிவாக இல்லை மேபி இந்த பீஸில் அப்படி இருக்கான்னு. நீங்கள் யூஸ் பண்ண தான் இது வந்து உங்களுக்கு இதாகும், பெண்ட் ஆகும் அப்படின்னாங்க, தொய்வு விடும் அப்படின்றாங்க. ஸோ அது எனக்கு எப்படின்னு தெரியலை, பட் ஐம் ஃபைன் தட். வேறு க்ரௌனில் HMT லோகோ எதுவும் இல்லை, க்ரௌன் வந்து நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இது வந்து பாலிஸ்டு கேஸ், ஃபுல்லாக பாலிஸ்டு கேஸு. இங்கே மட்டும் உங்களுக்கு பிரஸ்ட்டு வருது, இங்கேயும் பிரஸ்ட்டு வருது. இது பேக் கேஸ், அந்த பேக் கேஸு ஆக்சுவலாக என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து மேனுஃபேக்சர் டேட் நினைக்கிறேன் 21/06/24. ஐ திங்க் மேனுஃபேக்சர் டேட்டாக இருக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 3 ATMனு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2 ATM தான். இது இந்தியா மேக்கு, வேறு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்காங்க. HMT தான் இருக்குது, இங்கேயும் HMT. இது எனக்கு நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்ட்ராப் இருந்துச்சு. நிறைய HMT சங்கம் வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும் நார்மல் ஸ்ட்ராப். ஆனால் எனக்கு இது அதுவும் இருந்துச்சு ஷோரூமில். நான் இது ஏன் சூஸ் பண்ணேன்னா ஆக்சுவலாக விண்டேஜ் லுக் அப்படியே இருக்குது அப்படின்னால நான் இது சூஸ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லுக் அப்படியே உங்களுக்கு தெரியும், இந்த லுக்கு தெரியுதுல்ல, விண்டேஜ் லுக்கு, இதுக்காக சூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டயல் பார்த்தீங்கன்னா வந்து அது கிராஃப் டயல்மாங்க. நம்ம கிராஃப் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கிறதுனால இது பேர் கிராஃப் டயலு. டேட்டு இதில் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்விஸ் வாட்சிலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த MAR டோம், மண்டேக்கு டோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம மற்றபடி இந்த சாதாரண US டேஸ், மண்டே டியூஸ்டே அந்த மாதிரியும் இருக்கும். சண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். சண்டே மட்டும் ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். அதான் இதுதான் மொத்தத்தில் வாட்ச்சு. நல்லா கிளாசிக் லுக், விண்டேஜ் லுக்கில் இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் வாட்ச் வந்து எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இது. ஆனால் எதுலேயுமே நான் பார்க்கல. ஆக்சுவலாக கேஷுவல் பட்ஜெட்டில் பார்த்தேன், கேஷுவலாக பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், எதுலேயுமே கிடைக்கல. ஆனால் பழைய மாடல் சீக்கோ, சிட்டிஸ்லாம் இந்த இது இருந்துச்சு, ஓரியன்ட் அந்த மாதிரிலாம் இந்த மாடல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இல்லைனா யூஸ்டே எடுத்துலான்னு ஏதாச்சும் நான் வந்து போனேன்னா எனக்கு நான் நினச்ச ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஓல்ட் டைப் ஸ்ட்ராப்பு, அந்த ஸ்கொயர் டயலு, ஸ்கொயர் கேஸு, ஒயிட் டயலு எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு எடுத்துட்டேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2275 rupees வந்துச்சு. GST எல்லாமே சேர்த்து தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லான வாட்ச் இது. ஓகே இதோட டீட்டெயில் ரிஸ்ட் ஷாட் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தனியாக. தேங்க்யூ.